திருப்பி அனுப்பப்பட்ட தமிழ் எம்பிக்கள். மீண்டும் மொட்டு கட்சியின் தலைவரானார் மஹிந்த ராஜபக்ஷ. உலக தமிழர் பேரவையின் பிரகடனத்துக்கும் எமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, சுமந்திரன் இடித்துரைப்பு. சிங்களவர்களின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியிருக்கும் மயிலத்தமடுவின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆராய கள விஜயம் செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு மட்டக்களப்பு மங்களராமிய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தலைமையிலான குழுவினர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு செல்வதற்கு அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தலைமையிலான குழுவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இன்று காலை மட்டக்களப்பிலிருந்து பண்ணையாளர்களுடன் குறித்த பகுதிக்கு சென்ற நிலையில் அப்பகுதி எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற காவல்துறை காவலரனுக்கு அருகாமையில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து அப்பகுதிக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதிபர் செயலாளருடன் தொலைபேசி அழைப்பின் மூலம் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருந்த நிலையில் குறித்த இடத்திற்கு மட்டக்களப்பு மங்களராமிய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் விஜயம் செய்தார். இதன்போது சற்று குழப்ப நிலை உருவாகியது. அதன் பிற்பாடு குறித்த இடத்திலிருந்து திரும்பி செல்வதற்கு முன்னர் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கூச்சலிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டார். வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்ததாவது: கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள திபுளுபத்தனை பகுதியை கைப்பற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் முயற்சி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் அதிபர், பிரதமர், சபாநாயகர், காவல்துறை மா அதிபர் ஆகியோர் கவனம் செலுத்த வேண்டும். கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள திபுளுபத்தனை பகுதிக்கு இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணம் செய்திருந்தார். இவர் வடக்கு மாகாணத்தில் உள்ள எமது இராணுவ வீரர்களுக்கு எச்சரிப்பு விடுத்த ஒரு நபர். குருந்தூர் மலை விவகாரத்தில் அவர் சிங்கள மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று திவுளபத்தனை பகுதிக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்தார். காணிகளை அளவிடவா அல்லது இனவாதத்தை தூண்டவா இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது என நான் வினவினேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபரும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் அக்கட்சியின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். காமினி லொகுகே இதனை முன்மொழிந்திருந்த நிலையில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அதனை வழிமொழிந்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பொது மாநாடு இன்று நடைபெறுகின்ற நிலையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள அதிபர் தேர்தலில் பெரமுனவின் வேட்பாளராக களமிறங்க உள்ளவர் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமயமலை பிரகடனத்துக்கும் அதிபருக்கும் இடையிலோ அல்லது அப்பிரகடனத்துக்கும் தமக்கும் இடையிலோ எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தனிநபரும் சமாதானமாகவும் கௌரவத்துடனும் நம்பிக்கையுடனும் எவ்வித பயமும் சந்தேகப்படுதலுமின்றி சமமான உரிமைகளை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு இலங்கை உருவாக்கப்பட வேண்டும் என்ற தொனிப்பொருளை மையப்படுத்திய இமயமலை பிரகடனம் உலக தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரனால் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கடந்த வாரம் கையளிக்கப்பட்டது. அந்த பிரகடனத்தை முற்றாக நிராகரித்தும் உலக தமிழர் பேரவையின் செயற்பாட்டை கண்டித்தும் கருத்து வெளியிட்டிருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் இதுவரை காணாத பாரிய சரிவொன்றை சந்திக்க நேரும் என்பதால் தமது வாக்கு வங்கியை பாதுகாத்துக் கொள்ளும் அதேவேளை தமது உதிரிகளான உலக தமிழர் பேரவையின் ஊடாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அங்கீகாரத்தை வழங்கும் மறைமுக நடவடிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈடுபட்டிருக்கின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் வினவிய போதே எம்.ஏ. சுமந்திரன் எம்பி மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த பிரகடனத்துக்கும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. அதேபோல் இதில் எமக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை. உலக தமிழர் பேரவையும் பௌத்த பிக்குகளும் இணைந்து நடத்திய பேச்சுக்களின் நீட்சியாக அதனை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டதொரு செயற்றிட்டமே இந்த பிரகடனமாகும். இதில் அதிகார பகிர்வு மற்றும் பொறுப்பு கூறல் ஆகிய விடயங்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு என்ற சொற்பதம் பௌத்த பிக்குகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பொறுப்பு கூறல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது.
இது பற்றி மகாநாயக்க தேரர்களுடன் கலந்துரையாடப்பட்டிருப்பதுடன் அவர்களும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். எனவே அடுத்த கட்டமாக இப்பிரகடனம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதிலேயே அதன் சேற்றுடன் தங்கியுள்ளது. அதேவேளை உலக தமிழர் பேரவை எம்முடன் நடத்திய சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் இந்த பிரகடனத்தை வரவேற்று தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார். இவற்றுக்கு அப்பால் எமக்கு இதில் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டவர் 13 வருடங்களுக்கு முன்னர் ஒருவரை தகாத முறையில் சித்திரவதை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட கொடூரமான விதம் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரியவந்துள்ளது. முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரை சட்டவிரோதமாக கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் அவரின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன், இராணுவ அதிகாரி மற்றும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் தமது சொந்த பணத்தில் நட்டஈடு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் நட்டஈட்டை வழங்குமாறு அரசாங்கத்திற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு இதனை கட்டாயம் பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள நீதிமன்றம், ஆனால் குற்றமிழைத்த அதிகாரிகளுக்கு இழப்பீட்டை செலுத்த பொதுமக்களின் மீது சுமையை ஏற்படுத்த நீதிமன்றம் விரும்பவில்லை. பல ஆண்டுகளாக தங்கள் சம்பாத்தியத்தில் வரி செலுத்துவோர் அவர்களுடைய குற்றங்களுக்கும் நட்டஈட்டை செலுத்த வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் இராணுவ வீரர் ரஞ்சித் சுமங்கல தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் டிசம்பர் 14, 2023 அன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அப்போது நுகேகொட பிரதேசத்திற்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அத்தியட்சகர் தேசப்பந்து தென்னகோன், மெரிகான போலீஸ் அவசர பிரிவின் பொறுப்பதிகாரி பாத்திய ஜெயசிங்க, போலீஸ் அதிகாரி பண்டார மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ சார்ஜென்ட் மேஜர் அஜித் வனசுந்தர ஆகியோர் மனுதாரருக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தலா 5 லட்சம் வீதம் நட்டஈடு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 3 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒடுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த தீர்ப்பின் பிரதிகளை தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் தாளமுகம் ஒன்று உருவாகியுள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காற்று சுழற்சியானது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளதாகவும் இதன் நகர்வு பாதை தொடர்பில் எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு பின்னரே உறுதியாக கூற முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காற்று சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், குறிப்பாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மேலும் இம்மழையுடனான காலநிலை இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புள்ளது எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.